மே 25, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முடியாததை முடித்து அதிசயமான வழியை திறப்பார். The Lord will do the impossible in your life and make a miraculous way. லூக்கா 1:37. Luke chapter 1 verse 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்களால் முடியாதது என்று சொல்லப்பட்ட காரியங்களை தேவன் ஒரே நொடியில் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது என்று தோன்றும் விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் செயல்பட ஆரம்பித்தால் மூடிய கதவுகள் திறக்கும், வறண்ட இடங்களில் பாதைகள் உருவாகும். செங்கடல் முன் இஸ்ரவேலர் சிக்கியிருந்தார்கள், ஆனால் தேவன் பாதையை திறந்தார். லாசரு 4 நாட்கள் கல்லறையில் இருந்தான், ஆனால் இயேசு உயிர்ப்பித்தார். கானா ஊரிலே தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றம் வரப்போகிறது. நீங்கள் முடிந்தது என்று நினைத்த இடத்திலேயே தேவன் புதிய ஆரம்பத்தை உருவாக்குவார். மனிதர்கள் முடியாது என்றாலும் தேவன் முடியும் என்று சொல்கிறார். For nothing is impossible with God. My dear brothers and sisters, what people call impossible, God can change in the moment. There may be a situation in your life that seem hopeless, but when God begins to work, closed doors open and paths appear in dry places. Israel stood trapped before the Red Sea, yet God made a way. Lazarus was 4 days in the tomb, yet Jesus raised him. At Cana, water was turned into wine. In the same way, a miraculous change is coming into your life. Right where you thought it was over, God will begin something new. Even when people say impossible, God says possible. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்களை செய்து அற்புதத்தை வெளிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறந்தருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.